அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ ஒரு பிஸியஸ்ட் ஒர்க்கு, அதை விட்டுட்டு சகோதரர் சன்னாசி சார் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னொரு விஷயம், நிறையா விமன்ஸ் இருக்காங்க மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி சார் மென்ஷன் பண்ணதுனால கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். சார் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, நானும் உங்களில் ஒரு ஆள் தான். ஏதோ எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எல்லாரும் அந்த வாய்ப்பை நிறைய பேர் தவற விடுறாங்க, அதனால நிறைய சிரமங்களை சந்திக்கிறாங்க. ஃபஸ்ட்டு புத்தக வாசிப்பு, புக்ஸ் ரீடிங்லாம் எனக்கு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும்லாம் எதுவுமே புக்ஸ் ரீடிங்னால் என்னன்னே தெரியாது. ஏமா நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஃபஸ்ட்டு 1 to 5th வரை எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஸ்கூலில் தான் நான் படித்தேன். படிச்சுட்டு அப்புறம் 6th to 12th வரை எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் படிச்சிருக்கோம். அப்போலாம் நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப பிஸியாக தான் இருப்போம். ஸோ புக்ஸ்லாம் பெருசாக ரீட் பண்ணதில்லை, ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் படிச்சிருக்கோம். ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு கேப் கிடைக்கும், போர் அடிக்கும். அப்போ மொபைல்லாம் கிடையாது. ஸோ வேறு வழி இல்லாமல் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த வாரமலர் புக்கில் ஃபஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரை படிக்கிறது. இப்படி ஆரம்பித்ததான் புக்ஸ் ரீடிங். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நியூஸ் பேப்பரில் ரொம்ப சின்ன சின்ன எழுத்துக்களாக இருக்கும். அப்படி படிக்கும்போது நமக்கு சீக்கிரம் தூக்கம் வேற வந்துடும். அதுக்காகலாம் கூட இந்த மாதிரி எனக்கு ஆரம்பித்ததான் அந்த புத்தக வாசிப்புன்றது. அந்த ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு புக்ஸ் ரீடிங்கிறதே ஹேபிட் வந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஜெயில் கைதிக்கு ஒரு பெருசாலி ஒரு ரிலீஃப் கொடுத்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம புக்ஸ் ரீட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆகும். நம்ம இப்போ ஒரு புக்ஸ் ரீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களையே அறியாமல் அந்த உலகத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதுவும் நம்ம வரலாற்று நாவல்கள்லாம் படிக்கும்போது இந்த பொன்னியின் செல்வன்லாம் நம்ம அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக அந்த டைம் பீரியடுக்குள்ளே முடிக்கணும்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா நீங்கள் சோழர்கள் காலத்துக்கே போயிடுவீங்க. அந்த காவிரி வளநாட்டோட அழகை ரசித்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த பெஞ்ச் நுனியில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி பெஞ்ச் நுனியில் உட்காந்துலாம் நான் பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கேன். நான் பொன்னியின் செல்வன் எப்போ படித்தேன்னா டிஎன்பிஏ ட்ரைனிங்கில் இருந்தப்போ படித்தேன். நாங்கள் காலையில் 5 o'clock எழுந்திரிச்சிருவோம். ஈவினிங் 8:30 வரை எங்களுக்கு எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ பிஸியாக இருக்கும். படுத்தா தூங்கிடுவோம், நம்மளையே அறியாமல் தூங்கிடுவோம். அந்த மாதிரி தான் வருவோம். அந்த ஸ்டேஜ்லையும் உட்காந்து அப்போ தான் நான் பொன்னியின் செல்வன் 5 வால்யூமும் படித்தேன். அப்போது அது எனக்கு எந்த அளவுக்கு உள்ளே ஒரு உணர்வை தூண்டியிருக்கும். என்னோடய தூக்கத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணி அந்த புக்ஸ் படித்தேன். ஏன் புக்ஸ் படிக்க அப்போ ஆரம்பித்தேன்னா, 2 குழந்தைங்க, நம்ம குழந்தைங்களோடய படுத்து தூங்கியிருப்போம். அப்போ வர அங்கே இப்போ ட்ரைனிங் போனதுக்கப்புறம் நைட்லாம் குழந்தைங்க பேசுவாங்க. சம்டைம்ஸ் என் பாப்பா பையன் இருந்துட்டான். என் பொண்ணு நான் கிளம்பி போகும்போது அழுதுருச்சு. எனக்கு அடிக்கடி மைண்டில் என் பொண்ணு ஞாபகம் வரும். திடீர்னு அது ஃபோன் பேசும்போது பேசாமல் அமைதியாயிரும். அந்த டைம்லாம் நைட்டு நம்ம ஆக்சுவலாக பாடி டயர்டாக இருந்தாலும் மென்டலி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நமக்கு தூக்கம் வராது. ஸோ அதை ரிலீஃப் பண்ணுறதுக்காக பொன்னியின் செல்வன் லைப்ரரியில் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அது பார்த்திங்கன்னா அதுக்கு அடிமையாயிட்டேன், ஒரு போதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடிமையாயிட்டு அந்த பெஞ்ச் நூனி மாதிரி தான் காலையில் நைட்லேருந்து காலையில் வர படிச்சுட்டு 5 மணிக்கு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி கிரவுண்டுக்கு போன காலம்லாம் இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறேன், புத்தக வாசி. இது நீங்கள் இந்த புத்தகம்லாம் இப்போ நம்ம மொபைலில் ரீட் பண்ணுறோம், டேப் வச்சு ரீட் பண்ணுறோம். இந்த புக்ஸ் வச்சு ரீட் பண்ணுற ஒரு ஆர்வம், ஒரு இது நீங்கள் எதில் படித்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. அது ஒரு நல்ல விஷயமும் கூட. நிறைய நம்மளை புத்தக வாசிப்பு நம்மளை நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணும். நம்ம ஒரு புதிய மனிதராகவே நம்ம மாறிவிடலாம் தான் நினைக்கிறேன். இன்னொரு புக்கு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண புக்கு சொன்னால் வேள்பாரி. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழருமே படிக்க வேண்டிய புத்தகம். அது ஒரு சேரர் சோழர் பாண்டியர்களை எதிர்த்து அவர் வேள்பாரி போராடுவார். அவர் அந்த போர் புரியும் போது அவர் பின்பற்ற ஒவ்வொரு கடமையும் அந்த போர் விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இயற்கையாக நமக்கு கிடைக்கிற அவ்வளோத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இயற்கையாக நமக்கு கிடைக்கிற எவ்வளோ பொருட்களை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவ்வளோ ஃபீல் ஆச்சு எனக்குலாம். ஒரு சாதாரண இப்போ நம்மலாம் இந்த போர் புரியும் போது ஒரு அங்கி போட்டுட்டு போகும், அது நமக்கு பயங்கர வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா இதை அந்த சேரர் சோழர் பாண்டியர்கள் அவங்க படையிலேருந்து போனவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இயற்கையான முறையில் தயாரித்த ஒரு கவர் போட்டு போவாங்க. இட்ஸ் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அவ்வளோ கவர்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இயற்கையான ஒரு விஷயத்தில் இயற்கையாக நம்ம கிடைக்கிறதையே அவங்க யூட்டிலைஸ் பண்ணி வின் பண்ணுவார் அவர். அதே மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார்.
அது ஒவ்வொன்றுமே அதான் சொல்கிறேன்ல, அது வந்து நான் அதை படித்து உணர்ந்தவங்களுக்கு, அந்த ருசியை உணர்ந்தவங்களால் மட்டும்தான் அது வந்து புரிய முடியும். இந்த வேள்பாரி படிக்கும்போது நானே நிறையா கண்கலங்கி சில சீன்ஸ்லாம் வந்து படிச்சிருக்கேன் வேள்பாரியில். அதனால் தயவு செஞ்சு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த புக் கண்டிப்பாக படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும்னு நான் இதுக்கப்புறம் போய் கண்டிப்பாக வாங்கி படிங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், 1500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருமே வாங்கி அந்த புக்ஸ் வந்து படிங்க. அதே மாதிரி இப்போது நம்ம டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது, இப்போ எனக்கெலாம் கூட கொஞ்சம் டைம் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது கூட நேரம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி நான் நேரம் ஒதுக்கலாம், பட் அதையும் தாண்டி பிஸியாக போயிட்டுருக்கு. நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது மூலமாக உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். நீங்கள் பெரிய நாலேஜபிளான பர்சன் மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஏதாவது எங்கேயாவது போனால் கூட இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இது மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு செக்யூர்டாக ஒரு மாதிரியான ஃபீலிங் வரும். நிறைய பேர் இப்போ நியூஸ் பேப்பரே நம்ம ரீட் பண்ணுறதே விட்டுட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏமா எல்லாருமே மொபைலு, ஷார்ட்ஸு, இதில் நியூஸ் கேட்டுக்கிறது, அந்த ரீடிங்கில் உள்ள ஒரு பெனிஃபிட் வந்து எதுலேயுமே கிடைக்காது. அதை எல்லாருமே வந்து தொலைத்து கொண்டே தான் போகிறோம் இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம். இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தரணும். மொபைலுக்கு வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒதுக்கிட்டு புத்தக வாசிப்பை வந்து என்கரேஜ் பண்ணணும். இப்போ நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம், இப்போ எனக்கெலாம் எங்கள் அம்மாவோட பாட்டி அவங்க டெய்லி நைட்டு வந்து ஒரு கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க. அந்த கதைகள் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைகள் வந்து அந்த குழந்தைங்கள தான், இப்போ நான் என் குழந்தைகிட்ட சொன்னால் அந்த பொண்ணு நான் அம்மா சொல்கிறத அப்படியே நம்பும். நீங்கள் ஒரு பொய்யான கதையை சொன்னால் கூட அதை அப்படியே நம்பும். அந்த குழந்தைங்க மனசில் அது பதிஞ்சிரும். அதோட கேரக்டரை வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அந்த கதைகள் வந்து. இப்போ யாருமே குழந்தைங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதே கிடையாது, கதைகள் சொல்கிறது கிடையாது. இதுவே வந்து நிறைய குழந்தைங்கள் இப்போ கெட்டு போகிறாங்க. பெண் குழந்தைங்களை விட பசங்க வந்து நிறையா தவறான வழிகளுக்கு போடுறாங்க. இது என்னென்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கதைகள், சின்ன சின்ன கதைகள் சொல்லி வளர்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு நல்வழி பாதையில் போகிறதுக்கு ஒரு உறுதுணையாகவும் இருக்கும். அதான் எங்கள் பாட்டி எனக்கு சின்ன குழந்தையில, எனக்கு ஒரு 8 இயர்ஸ் இருக்கும்போது எங்கள் பாட்டி தவறிட்டாங்க. அந்த 8 வயசுக்குள்ளே எங்கள் பாட்டி சொன்ன கதைகள் அத்தனையும் என்னோடய மனசுக்குள்ளே இருக்குது. நான் இப்போவும் ஃப்ரீயாக இருக்கும்போது என் குழந்தைங்களுக்கு அந்த கதையை சொல்லுவேன். ஆனால் என் குழந்தைங்க வந்துட்டு சொன்ன கதையே சொல்கிறேம்மா. ஏன்னா எனக்கு அப்போ வந்து மொபைல் கிடையாது, வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அது பெரிய விஷயமா தெரிஞ்சுது. இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை, ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஏதோ உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கதைகள், ஒரு நல்வழிப்படுத்துகிற மாதிரி ஒரு கதைகளை நம்மளே இமேஜின் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். அது வந்து சிறந்த ஒரு நம்ம குழந்தைய நல்ல ஒரு குடிமகனாக உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த கதை சொல்கிறது, புக்ஸ் ரீட் பண்ணுறது, இதெல்லாம் தயவு செஞ்சு வந்து எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா பேர் கேட்பாங்க, குரூப் 1 எப்படி மேடம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு. இப்போ மேடம் சொன்னாங்க, இப்போ நான் வந்து மெமரி பண்ணவே மாட்டேன், நானாக ஓனாக எழுதுவேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் அதான் சொல்கிறீங்களா, நீங்கள் புக்ஸ் படிக்கும்போது உங்களை அறியாமலே வந்து ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. உங்களால் வந்து டிராஃப்ட் எழுத முடியும், நிறையா வேர்டிங்ஸ் கோட் பண்ண முடியும், ஒரு தெரியாத விஷயத்தை கூட உங்களால் இமேஜின் பண்ணி எழுத முடியும். இது எல்லாமே புக்ஸ் ரீடிங்ஸில் தான் வரும். குரூப் 1க்காக நீங்கள் ஒரு 10 புக்ஸை வச்சு படித்த உடனே நம்மளால் வந்து மெயின்ஸ் எல்லாம் எழுத முடியாது. அது நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அதிகமாக ரீட் பண்ணுறது மூலமாக மெயின்ஸில் வந்து அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அது உங்களோட இமேஜினரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதை வந்து பண்ணலாம். ஆனால் இப்போ எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் புக்ஸ் ரீட் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் சொல்கிறது அதான், குரூப் 1க்கு வந்துட்டு நீங்கள் நிறையா புக்ஸ் ரீட் பண்ணுறது மூலமாக மெயின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், நீங்கள் ஒரு நல்ல ஜாப் வந்து செட்டில் ஆக முடியும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்துட்டு அதர் பாயிண்டில் டைவர்ட் ஆகாமல் உங்களை செக்யூர் பண்ணுறதுக்கு புக்ஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாருமே மொபைலுக்கு, இன்க்ளூடிங் நானே, குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் தான் சொல்லணும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கும் நமக்கு வந்து இருக்கும். முக்கியமாக பெண்கள், நம்ம மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த கண்ணுக்கு கீழே கருவளையெல்லாம் வேறு வந்துடும். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு பியூட்டி பார்லர் இதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு புக்ஸ் 500 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா மைண்டுக்கும் ஃப்ரீயாக இருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதனால தயவு செஞ்சு எல்லாருமே வந்து புக்ஸ் ரீட் பண்ணுற ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கோங்க. அது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவும் ஒரு ட்ரக்ஸ் மாதிரி தான், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடிக்ட் ஆயிடுவீங்க. நான் இப்போவுமே டெய்லி வந்து ஏதோ ஒரு புக்ஸ், இப்போ லாஸ்ட்டாக 2 புக் ரீட் பண்ணேன். ஒன்று வந்து மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ், இன்னொரு புக் வந்து பணம் என்னும் மந்திரம். இப்போ லாஸ்ட்டாக நான் இந்த ஒரு 2 வீக்ஸாக ரீட் பண்ண புக்ஸ். டெய்லி நைட்டு ஒரு 4 பக்கமாவது ரீட் பண்ணிட்டு தான் படுப்பேன். அது அப்படி எனக்கு ஒரு ஹேபிட்டாக ஆகிடுச்சு.
இந்த மாதிரி ஏதாவது ரீட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டே இருக்கும். பயங்கரமான நாலேஜபிள் பர்சனாக நம்ம மாறிடலாம் புக்ஸ் ரீட் பண்ணுறது மூலமாக. இன்னொரு விஷயம் வந்து ஸ்கூல் குழந்தைங்க. இப்போது நம்ம வந்து இப்போ எங்கள் அம்மா எங்கள் அம்மா பீரியடில் எடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஏதோ 4 விஷயம் தெரிஞ்சால் போதும்னு ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. என்னையை அனுப்பும்போது ஏதோ பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்னு அனுப்புனாங்க. இப்போது குழந்த பிறந்த உடனே எந்த ஸ்கூலில் சீட்டு வாங்கணும், அந்த குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணும், அமெரிக்காவில் செட்டில் ஆகணும், அல்லது ஐஏஎஸ் ஆகணும், இப்படியே வந்து குழந்தைங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒன்று திணிச்சிடுறோம். அந்த குழந்தைங்கள நம்ம குழந்தைங்களாவே இருக்கிறது கிடையாது. இன்னொன்று, எந்த ஸ்கூலில் அதிகமாக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, எங்கே ஃபஸ்ட்டு ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க. நம்ம குழந்தைங்கள சேர்க்கும் போதே நம்மளோட மைண்ட் செட் பொதுவாகவே அப்படி ஆயிடுச்சு. நிறையா ஃபீஸ் வாங்குகிற ஸ்கூலில் தான் நல்லா சொல்லித்தர்றாங்க, நிறையா ஹோம்ஒர்க் கொடுக்குற ஸ்கூலில் தான் குழந்தைங்க வந்துட்டு நல்லா படிப்பாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு எங்கே நல்லா செட் ஆகுது, மிஸ்ஸோட நல்லா டீச்சர்ஸோட செட் ஆகணும். குழந்தைங்க நம்மக்கிட்ட ஸ்கூலில் நடக்கிறத வந்து ஃப்ரீயாக பேசணும். இதுதான் ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. குழந்தைய போய் ஸ்கூலில் தள்ளிடுறது, அதுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது என்ன படிக்குதோ படிக்கலையோ, கொடுத்துட்டாங்களா ஹோம்ஒர்க் இதை நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது இல்லாமல் சாட்டர்டே சண்டேலாம் ஏதோ ஒரு கிளாஸ்க்கு அனுப்பிடுறோம். அதுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு என் குழந்தைக்கு டான்ஸ் தெரியுது, வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ் தான் தெரியுதுன்றதுக்காக வந்து அனுப்பி அந்த குழந்தை ஏதோ ஒரு சூழலை தள்ளிடுறோம். அதுக்கு வந்து ஒரு 15 அந்த ஏஜ் அட்டன் பண்ணி, பெண் குழந்தைங்களா இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணி டீனேஜெலாம் வரும்போது இதெல்லாம் தாண்டி யாரோ ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்ணி ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக பேசும்போது அவங்க உடனே சீக்கிரமாக வந்து ஈர்க்கப்படுறாங்க. இதை வந்து நம்ம குழந்தைங்களேருந்தே நம்ம குழந்தைங்களோட அட்டாச்சாக இருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், படிக்கலையாம்மா உனக்கு டிராயிங் தான் வருதா, நீ டிராயிங் பண்ணு, நீ ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும், பாஸ் பண்ணுற அளவுக்கு படி, இப்படி யாருமே எந்த பேரண்ட்ஸுமே நம்ம சொல்கிறது கிடையாது. தயவு செஞ்சு குழந்தைங்கள வந்து உங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு என்ன வருது, ஸ்போர்ட்ஸில் வருதா, இல்லை வந்துட்டு டிராயிங் இந்த மாதிரி வேறு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை என்கரேஜ் பண்ணுங்கள். சும்மா படிப்புன்னு திணிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முன்னே வந்துட்டு இப்போ நான் படிக்கும்போது கூட வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வந்து வீட்டில் எல்லாருமே இன்ஜினியர். இப்போ என் பொண்ணோட பீரியடில் வீட்டில் எல்லாருமே டாக்டராக இருப்பாங்க. இல்லை சொல்கிறேன் அப்படின்றப்ப அந்த படிப்போட முக்கியத்துவம் வந்து நமக்கு குறையுது. முன்னே நமக்கு டாக்டர்னால் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், இப்போல்லாம் அப்படி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏமா ஊருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்காங்க, நிறையா பேர் டாக்டர்ஸ் ஆகுறாங்க. ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள படிக்க வைங்க. ஏன்னா நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் நிறையா பார்க்குறேன். ஏன்னா பெண் குழந்தைங்க வந்து நிறையா வந்து டைவர்ட் ஆகுறாங்க. அதுக்கு காரணமே வந்து பேரண்ட்ஸ் அவங்கள மானிட்டர் பண்ணுறதே கிடையாது. இப்போ எங்கள் தெப்பக்குளத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்பாங்க. இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் 5 மணிக்கு வீட்டில் வராட்டி, அப்போது ஃபோன் கிடையாது, ஹெச்எம்க்கு ஃபோனுக்கு அங்கே ஆஃபீஸ் ரூமுக்கு வீட்டில் ஃபோன் அடிச்சிருவாங்க. எங்கள் தாத்தா பஸ் ஏறி தேடி வந்துடுவார் என்ன. இப்போ நம்ம யாருமே குழந்தைங்கள தேடுறது கிடையாது. வீட்டில் மொபைல் இருக்குது, ஏதோ அந்த பொண்ணு சொல்லுது, நம்ம நம்பிடுறோம். இன்னொன்று, ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் உடனே அதை ஒரு மாதிரி ஹார்ஸாக ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த குழந்தை என்ன தேடுது, என்ன நினைக்குது, அந்த மைண்ட் செட்டில் யாருமே பார்க்குறது கிடையாது. சார் சொன்னாங்களா, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஜெயிலில் கிடைக்கிறவன் ஒரு பெருச்சாலியை பார்த்து ரிலீஃப் ஆனான்ட்டு, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒன்று சின்ன ஒரு விஷயம் கூட ஒரு ரிலீஃபாக இருக்கும், அதை நம்ம கொடுக்குறதே கிடையாது. உடனே அவங்கள ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இப்படியே பண்ணி அவங்கள ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளிடுறோம். அது வந்து பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். இந்த டீனேஜ் குழந்தைங்க வரும்போது ரொம்ப அவங்கள கேர் பண்ணி எதில் வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப குழந்தைங்களோட நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச்ட் ஆகணும். ஸ்கூல்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லாமல். இன்னொரு விஷயம், நிறைய பணம் சம்பாதிச்சா மட்டும் போதும் அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறோம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திமையால் திரிந்துற்று. என்னதான் நல்ல பாலாக இருந்தாலும் பாத்திரத்தில் ஏதாவது ஒரு அழுகு இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் பாலுமே கெட்டுரும். அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் நம்ம கரெக்டான ஒரு பர்சனாக இல்லாட்டி எல்லாமே எப்படி வந்துச்சோ அதை விட மோசமாக போயிடும், வந்த வழியே தெரியாமல் போயிடும். அந்த பண்புகளை வளர்த்துக்கிறதுக்கு நல்ல புத்தகங்களை படிங்க, நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு புத்தகம் படிக்கிறது மூலமாக வந்துட்டு ஒரு 10 நண்பர்கள் உங்களுக்கு சேர்ந்த ஒரு பலம் கிடைக்கும் கண்டிப்பாக. நான் அந்த பணம் என்னும் மந்திரம் புக்கு, அப்புறம் மனசே ரிலாக்ஸ், அந்த புக்ஸு படித்தது மூலமாக ஒரு 20-30 பேரை பற்றின ஒரு பயோடேட்டா அவங்கள பற்றின படித்தேன். அதில் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர். அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தொழில் வைக்கிறாரு, பயங்கர உச்சிக்கு, ஹிமாலய உச்சி வரைக்கும் போகிறாரு. திருப்பி அவரோட ஐடியாலஜியில் வேறு ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு, அப்படியே டவுன் ஆகுறாரு. ஆனால் அவர் சிறிதும் கூட தோழவே இல்லை.
ஏன்னா அவருக்கு வந்துட்டு பணம் மேலே நாட்டம் இல்லை, அவரோட நாலேஜ் மேலே தான் விருப்பம் அவருக்கு. அவர் உருவாக்குன ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டு மக்களை போய் ரீச் ஆகலை, அவரோட எண்ணம் வந்து அதுதான். அவர் வந்து இதே இதில் வந்துட்டு ஐயோ என்னோடய பணம்லாம் போயிடுச்சுன்னா அன்றைக்கே அவர் படுத்திருந்திருப்பார். அவர் திருப்பி வேறு ஒரு எக்யூப்மெண்ட்டு கண்டுபிடிக்கிறாரு, ஒரு இன்டெலிஜென்ஸ்ட்டை திருப்பி ஒரு ஏஜென்சிக்கிட்ட கொடுக்குறாரு, அது நல்லா வந்துட்டு சர்க்குலேட் ஆகுது, திருப்பி அதை விட ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறாரு. அதுக்கு காரணம் அவர் நிறைய புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக அவருக்கு கிடைத்த ஒரு பக்குவம், அனுபவம். இப்போலாம் நமக்கு யாரும் பக்கத்து வீட்டிலலாம் பெருசாக பேசுறது கிடையாது, நிறைய அனுபவமே நமக்கு இல்லை. இப்போது முன்னெல்லாம் நிறைய அக்கம் பக்கத்தில் பேசுவாங்க, சொந்தக்காரங்களோட ஒரு நல்ல லயசன் இருப்பாங்க, அது மூலமாக நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ அதற்கு வாய்ப்புகள் நிறையா குறைஞ்சிருச்சு. அதுக்கு இப்போ ஒரே வழி வந்து புத்தகங்கள் தான். தயவு செய்து எல்லாருமே வந்து புத்தகங்கள் அதிகமாக வாசிங்க, நாளிதழ்கள் டெய்லியுமே இருந்து ரீட் பண்ணுங்கள். நம்மளோட குழந்தைங்களை ஃபஸ்ட்டு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போங்க. காவல்துறையின் சார்பாக அது என்னோடய ஸ்மால் ரெக்வெஸ்ட். குழந்தைங்கள நீங்கள் நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு வேலையே கிடையாது, நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். இப்போ கூட வாட்ஸ்அப்பில் எல்லாருமே ஒரு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கல ஸ்டேட்டஸு. டீச்சர்ஸ் கையிலேருந்து பெரம்பு குச்சியை பிடுமுனதுனால காவல்துறையின் கையில் வந்துட்டு அவங்க சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்து அவங்க லத்தி எடுக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுதுன்றது அது வந்து கரெக்டான ஒரு வார்த்தை. அந்தந்த குழந்தைங்கள அந்தந்த வயசில் கண்டிக்கணும். கண்டிக்க தவறியதுனால இப்போ நான் எங்ககிட்ட வந்து கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து கஷ்டம்தான் படுறாங்க, வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் கைட் பண்ணுங்கள், புக்ஸ் ரீட் பண்ணுங்கள், நல்ல வழியில் குழந்தைங்கள வழி நடத்துறதுக்கு ஆல் த பெஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார்